ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாந்தி மெட்டல் ஷாப். நான் சரவணா ரமேஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்லேயும் சரி, நம்ம ஒர்க் பண்ணுற பிளேசஸ்லையும் சரி, நமக்கு காமனாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்திங்கன்னா ரேட் ப்ராப்ளம். ஒன்ஸ் நம்ம இருக்கக்கூடிய வீட்டுக்கு எலி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, அது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன எலக்ட்ரானிக் கேஜெட்ஸாக இருக்கட்டும், டிவி, வாஷிங் மிஷின், ஏசி, ஃப்ரிட்ஜ் மாதிரி ஹோம் அப்ளையன்ஸாக இருக்கட்டும், நம்ம வியர் பண்ணக்கூடிய கிளாத்ஸாக இருக்கட்டும், நம்ம பேப்பர் மாதிரி டாக்குமெண்ட்ஸ், ஏன் பணத்தை கூட சாப்பிட்ரும். கிச்சனில் இருக்கக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே பாரபட்சமே இல்லாமல் டேமேஜ் பண்ணிடும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா எலி எல்லாத்தையுமே சாப்பிடுங்க. பிளாஸ்டிக் சாப்பிடும், வுட்டு சாப்பிடும், ஏன் மெட்டல்ஸை கூட சாப்பிடுங்க. திக்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இந்த அலுமினியம், தின் காப்பர் அந்த மாதிரி மெட்டல்ஸ்லாம் திக்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை கூட எலி வந்து கடித்து சாப்பிட்ருங்க. இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலி எதையாவது ஒன்று கடித்து தின்னுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதோட டீத் இருக்கு இல்லைங்களா, பல், அது கண்டினியூஸாக வளர்ந்துக்கிட்டே இருக்குமாம்மா. அதை ஷார்ப்பாக ஒரே ஷேப்பாக சின்னதாக வச்சுக்கிறதுக்கு ஏதோ ஒரு பொருளை வந்து அது அதோட பல்லுனால் கடித்து குதறிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அதோட பல் நல்லா ஷார்ப்பாக ஷேப்பாக சின்னதாக இருக்குமாம்மா. இந்த மாதிரி ரேட்டை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம எந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நம்ம எடுத்து வைக்கலாம், நம்ம ஆன்லைன் ஸ்டோரில் எந்த மாதிரி ரேட் ட்ராப்லாம் அவைலபிளாக இருக்குது, அதில் எது வந்து நம்ம நீடுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் A to Z இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மள நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேட் பேஸ்ட். இந்த எலி மருந்து வந்து நம்மளாம் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். அது அந்த மாதிரி எலி மருந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்துட்டு எலி அந்த மருந்தை சாப்பிட்டு போய் வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் போய் செத்து கிடக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிளேஸே பார்த்திங்கன்னா பேட் ஸ்மெல்லாக இருக்கும். மூலயமா வைரஸ், பாக்டீரியாலாம் ஃபார்ம் ஆகி டிசீஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா எப்பயுமே ரெக்கமெண்டட் வே கிடையாது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போல்லாம் இன்டர்நெட்டில் ஹோம் ரெமெடிஸ்னு நிறைய பேர் வீடியோஸ் போட்டுட்ருக்குறாங்க. நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லி இது யூஸ் பண்ணால் வந்துட்டு எலி வராது, எலி செத்துரும், எலி தொல்லையாக இருக்காது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு, மிளகு, பெப்பர்மெண்ட் ஆயில், சால்ட்டு, மஞ்சள், ஏன் ஷாம்பு யூஸ் பண்ணி கூட நிறைய பேர் வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணும்போது வந்துட்டு எலி தொல்லையாக வராது அப்படின்லாம் வீடியோஸ் நிறையா உங்களுக்கு இன்டர்நெட்டில் செக் பண்ணால் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். பட் ஃபேக்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது எதுவுமே வந்துட்டு எலியை கண்ட்ரோல் பண்ணாது. ஒருவேளை அதோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா எலிக்கு பிடிக்காம வேணா இருக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எலிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட விஷனை விட அதோட ஸ்மெல்லிங் சென்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுதான் ரொம்பவே அதிகமாக. அதோட ஸ்மெல்லிங் சென்ஸை யூஸ் பண்ணி தான் ஒரு இடத்துல எந்த மாதிரி ஃபுட்டு இருக்குது, ஒரு இடத்துல சேஃப்டியாக இருக்குதா, ஒரு இடத்துக்கு போயிட்டு வருதுன்னு அதோட வாழ்கிறது எல்லா டிசிஷனுமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அதோட ஸ்மெல்லிங் சென்ஸை பேஸ் பண்ணி தான் அது டிசைட் பண்ணுமாம்மா. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் எல்லாமே அவங்க சொல்லக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸோட ஸ்மெல் வந்துட்டு எலிக்கு பிடிக்காம வேணா இருக்கலாம். அதனால எலி அங்கே கொஞ்சம் வராமல் இருக்குமே தவிர அது எப்பயுமே ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷனாக இருக்காது. அப்போ எந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் வந்துட்டு ஒரு பர்மனெண்ட்டாக நம்ம எலியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இன்டர்நெட் டெக்னாலஜி டெவலப் ஆகாத டைம்லேருந்து இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு விதமான எலிப்பொறி, ரேட் ட்ராப் யூஸ் பண்ணி தான் எலியை எப்பயுமே கண்ட்ரோலில் வச்சுட்டே வந்துட்டுருக்குறாங்க. ஏன் பார்த்திங்கன்னா அதுக்கு பல்வேறு ரீசன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா டார்கெட்டட் கண்ட்ரோல். அதாவது என்னென்னா, நம்ம இந்த மாதிரி ரேட் ட்ராப் யூஸ் பண்ணும்போது நம்ம கரெக்டாக வந்துட்டு எலியை மட்டும் டார்கெட் பண்ணி கேப்சர் பண்ணலாம். இது மூலயமா வேறு எந்த ஒரு பெட் அனிமலோ இல்லை என்வைரன்மெண்ட்டுக்கோ எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. ஸோ செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இமிடியட் ரிசல்ட். இப்போது வந்துட்டு ரேட் ட்ராப் யூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே அந்த எலியை வந்து ட்ராப் பண்ணி கேப்சர் பண்ணி அப்புறம் அதை நம்ம வந்து ரீலோகேட் பண்ண முடியும். மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா விஷுவல் கன்ஃபர்மேஷன். அதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து எலி இருக்கா இல்லையான்னு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் ரேட் ட்ராப் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எலி இருந்துச்சுன்னா அந்த ரேட் ட்ராப்பில் மாட்டிக்கும். ஸோ இது மூலயமா நீங்கள் விஷுவலாக கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் அந்த இடத்துல ரேட் ப்ராப்ளம் இருக்கா இல்லையாங்கிறத. ஃபோர்த் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாய்சனிங் மாதிரி ரிஸ்க் எதுவுமே இல்லை. அதாவது இப்போ இந்த ரேட் பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ரேட் பேஸ்ட்டை வந்துட்டு எலி மட்டும் இல்லாமல் இந்த பெட் அனிமல் சாப்பிட்றதுக்கும், இல்லை நம்ம வீட்டில் கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க வந்து தெரியாமல் சாப்பிட்றதுக்கும், ஏன் அடல்ட்ஸே கூட தெரிஞ்சும் தெரியாமல் அதை சாப்பிட்டு சிவியர் கண்டிஷன் போன கேஸில் நம்ம வந்துட்டு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி எந்த ஒரு பாய்சனிங் மாதிரி ஒரு ரிஸ்க் எதுவுமே இந்த ரேட் ட்ராப் யூஸ் பண்ணுறதுல நமக்கு கிடையாது. நெக்ஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் யூஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். அதாவது நீங்கள் ஒரு ரேட் ட்ராப் வாங்குறீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி ஒரு எலியை பிடிச்சிடுறீங்க, அப்புறம் அங்கே எலி தொல்லை இல்லை,
அதை அப்படியே ஈஸியாக மெயின்டைன் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா இன்கேஸ் ஃப்யூச்சரில் திரும்பி எலி ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதே ரேட் ட்ராப்பை நம்ம யூஸ் பண்ணி திரும்பியும் அந்த எலியை வந்து பிடிச்சிடலாம். இந்த மாதிரி ரிப்பீட்டேட்டிவாக நம்ம வந்துட்டு ஒரு ரேட் ட்ராப்பையே நம்ம ரிப்பீட்டேட்டிவாக நம்ம லைஃப் லாங் வந்து யூஸ் பண்ண முடியும். அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அந்த மாதிரி சிம்பிளாக மெயின்டைன் பண்ணால் போதும், அந்த ரேட் ட்ராப்பை நம்ம லைஃப் லாங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஆப்ஷன். அதாவது நம்ம எலியை வந்து ரேட் ட்ராப் யூஸ் பண்ணி பிடிச்சிட்டோம்னா அதை அப்படியே வேறு இடத்துக்கு எங்கேயாவது நம்ம ரீலோகேட் ஈஸியாக பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பல்வேறு ரீசனால தான் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு ரேட் ட்ராப் யூஸ் பண்ணி எலியை பிடிக்கிறது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனாக இருந்துட்டு வந்துட்டுருக்கு. அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ரேட் ட்ராப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த என்க்ளோஸ்டு ரேட் ட்ராப் மாடல். என் கையில் இருக்கிறது ஒரு ஸ்மால் சைஸ் ரேட் ட்ராப். இதோட டைமென்ஷனை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. என்க்ளோஸ்டாக இருக்கனால உள்ளார எலி இருக்கா இல்லையான்னு நமக்கு அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. நம்ம எடுத்து இந்த கேப் வழியாவோ இல்லை இந்த டோரை ஓப்பன் பண்ணியோ இல்லை அதோட சத்தத்தினாலேயோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் உண்டு. இப்படி நம்ம செட்டப் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு ஊக்கு இருக்கும். அதில் எலி சாப்பிட்ற மாதிரி ஒரு தீனியை நம்ம தேங்காய் அது மாதிரி ஒரு தீனியை அதில் நம்ம ஃபஸ்ட்டு குத்திடணும். குத்திட்டு இங்கே ஒரு ஊக்கு இருக்கும், அதை இந்த ஹேண்டில் டிப்பில் படுற மாதிரி நல்லா இப்படி மாட்டிடணும். ஸோ தெரியுது இல்லைங்களா? இந்த மாதிரி மாட்டிட்டு என்ன பண்ணணும், எலி உங்கள் வீட்டில் உங்கள் இடத்துல எங்கே அதிகமாக நடமாடுதோ அந்த இடத்துல ரேட் ட்ராப் வந்து ப்ளேஸ் பண்ணிடணும். பொதுவாக எலி எப்பயுமே நைட் டைமில் தான் வெளியில் வரும். அதுவும் இந்த இருட்டாக ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதியாக பார்த்து எங்கே வந்துட்டு நிறைய திங்ஸ் இருக்குதோ அதோட கேப்பில் தான் மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணும். அந்த மாதிரி பிளேசஸை பார்த்து நீங்கள் இதை வச்சுட்டிங்கன்னா அந்த தீனியை சாப்பிட்றதுக்காக எலி வரும். வரும்போது அந்த தீனியை டச் பண்ணுச்சுன்னா அப்போது இந்த ரேட் ட்ராப் உடனே ட்ரிகர் ஆகி என்ன ஆகுனா இந்த டோர் க்ளோஸ் ஆகிடும், ரேட் வந்து உள்ளாரே மாட்டிக்கும். ஸோ இது வந்து ஸ்மால் சைஸ். உங்கள் வீட்டில் குட்டி சைஸில் ஒரு எலி இருக்குது அப்படின்னா இந்த ஸ்மால் சைஸ் ரேட் ட்ராப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த மீடியம் சைஸ் ரேட் ட்ராப். உங்கள் வீட்டில் கொஞ்சம் மீடியம் சைஸ் கொஞ்சம் பெரிய எலியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மீடியம் சைஸ் ரேட் ட்ராப் நீங்கள் போய்க்கலாம், ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இதோட டைமென்ஷனும் உங்களுக்கு டிஸ்பிளேல நான் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இதை செட் பண்ணுறதும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளார ஊக்கு இருக்கும், அதுக்குள்ளார எலி சாப்பிட்ற மாதிரி ஒரு தீனி அங்கே மாட்டிடணும். மாட்டிட்டு இந்த ஊக்கு எடுத்து இந்த ஹேண்டில் டிப்பில் இப்படி வச்சிட்டோம்னா எலியை வந்து அந்த தீனியை சாப்பிட உள்ளே வரும். அப்போ அந்த தீனியில் டச் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த ரேட் ட்ராப் உடனே ட்ரிகர் ஆகி டோர் க்ளோஸ் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிக் சைஸ் ரேட் ட்ராப். உங்கள் வீட்டில் ஒரு பெரிய எலி, இந்த பெருச்சாலின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பெரிய எலியாக இருக்குதுன்னா நீங்கள் இந்த மாதிரி பிக் சைஸ் ரேட் ட்ராப் வைக்கிறது ரொம்ப நல்லது. இதுவும் செட் பண்ணுறது சேம் அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். இதோட டைமென்ஷனும் உங்களுக்கு நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். இந்த மாதிரி என்க்ளோஸ்டு ரேட் ட்ராப் மாடல் யாருக்கெல்லாம் சூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் வந்துட்டு எலியை பிடிச்சா அது தெரியக்கூடாது வெளியில் அப்படின்னு நினைப்பாங்க. அதோட சத்தமும் அந்த பிளேஸில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது அந்த எலினால் வந்துட்டு அந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரெசிடியூ கண்டாமினேஷன் அந்த மாதிரி ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா அந்த பிளேஸ் வந்து க்ளீனினஸாக இருக்கணும், ஹைஜீனாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வந்து என்க்ளோஸ்டு ரேட் ட்ராப் மாடல் போகிறது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். தென் வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு பெட் அனிமல் வச்சுருப்பாங்க, கிட்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்களாம் வந்துட்டு எலியை வந்து அனாவசியமாக போய் டச் பண்ணக்கூடாது, அதனால இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்க்ளோஸ்டு மாடல் வாங்கிக்கிறது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கனால இந்த பெட்ஸ் அனிமல் கிட்ஸ்லாம் போய் வந்து டச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு மாடல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெஸ் டைப் ரேட் ட்ராப் மாடல். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெஸ்ஸாக ஓப்பனாக இருக்கும். அதாவது இதில் ஒரு எலி மாட்டுச்சுன்னா நம்ம எவ்வளோ தூரத்துலேருந்து வேணாலும் நம்ம வந்துட்டு ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எலி மாட்டுச்சா இல்லையாங்கிறது. இதில் இது ஸ்மால் சைஸ். இதோட டைமென்ஷனும் உங்களுக்கு நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா சேம் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணி இங்கே ஒரு ஊக்கு இருக்கும். இந்த ஊக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலி சாப்பிட்ற மாதிரி ஒரு தீனியை இதில் நம்ம குத்திக்கணும். குத்திக்கிட்டு இந்த ஊக்கை வந்து இந்த மாதிரி டிப்பில் வச்சுட்டு எலி எங்கே நடமாட்டம் அதிகமாக இருக்குமோ அங்கே வந்து நீங்கள் வச்சுட்டா போதும். தீனி மேலே டச் பண்ணுச்சுன்னா உடனே இந்த ரேட் ட்ராப் ட்ரிகர் ஆகி ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிக்கும், எலி உள்ளார மாட்டிக்கும். ஓகேங்களா? அதில் இது ஸ்மால் சைஸ். உங்கள் வீட்டில் சின்ன சைஸ் எலி தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்மால் சைஸ் ரேட் ட்ராப் சூட்டபுளாக இருக்கும். இதுவே உங்கள் வீட்டில் வந்து மீடியம் சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸாக எலி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மீடியம் சைஸ் ரேட் ட்ராப் நீங்கள் போய்க்கிறது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இதுவே உங்கள் வீட்டில் ரொம்ப பெரிய எலி, பெருச்சாலி மாதிரி எலி இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த பிக் சைஸ் ரேட் ட்ராப் போய்க்கிறது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இதோட டைமென்ஷனும் உங்களுக்கு வந்து நான் இங்கே டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெஸ் டைப் ரேட் ட்ராப் மாடல் யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சிலர்னால் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு இந்த ரேட் ட்ராப்பை எடுத்து பார்த்து
எலி இருக்கா இல்லையான்னு செக் பண்ண முடியாமல் இருக்கும். லைக் பார்த்திங்கன்னா ஒரு அவுட்டோரில் செட் பண்ண வேண்டியது இருக்கும் எலியை பிடிக்கிறதுக்கு. இல்லை ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நிறைய திங்ஸ் இருக்கும். நம்ம அங்கே எலி இருக்குது அதை பிடிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ரேட் ட்ராப் செட் பண்ணுறோம். ஆனால் வந்துட்டு நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அதை உள்ளார போய் நம்ம அந்த எலிப்பொறையை எடுத்து உள்ளார மாட்டுச்சா இல்லையான்னு நம்ம செக் பண்ண முடியாது. இல்லை ஒரு சிலர் வந்து ரொம்ப ஹைட் அதிகமாக இந்த செல்ஃப் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ரொம்ப ஹைட் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேசஸில் நம்ம ரேட் ட்ராப் செட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி செட் பண்ணும்போது நம்ம அடிக்கடி எடுத்து பார்க்க முடியாது. அப்போது நம்ம இந்த மாதிரி மெஷ் டைப் இருக்கக்கூடிய ரேட் ட்ராப் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்து வேணாலும் நம்ம இதுக்குள்ளார எலி இருக்கா இல்லையா, எலி கேப்சர் ஆச்சா இல்லைங்கிறத நம்ம ஈஸியாக விஷுவலாக பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சிலர் வந்து எலியை வந்து சாக அடிக்கக்கூடாது, ரீலொகேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மெஸ்ஸு ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது இல்லைங்களா, அதனால் வென்டிலேஷனும் ரொம்ப அதிகமாக இருக்கும். எலி அவ்வளோ சீக்கிரம் இதில் மாட்டினாலும் சாகாது. நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு எந்த இடத்துல ரீலொகேட் பண்ணுமோ இந்த ட்ராப்போடு எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா எலி வெளியில் ஓடி போயிடும். ஸோ நீங்கள் வந்து சாகடிக்கக்கூடாது, ரீலொகேட் தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெஷ் டைப் ரேட் ட்ராப் போய்க்கிறது ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. நெக்ஸ்ட் மாடல் பார்த்திங்கன்னா ரேட் கில்லருங்க. இந்த மாதிரி ரேட் கில்லர் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரீலொகேட் பண்ணக்கூடிய ஆப்ஷனே அங்கே வராது. இது யூஸ் பண்ணும்போது எலி அந்த இடத்துல செத்துருங்க. இது எப்படி செட்டப் பண்ணுறது, ஃபங்க்ஷன் ஆகுங்கிறத பார்க்கலாம் வாங்க. என் கையில் இருக்க பார்த்திங்கன்னா ரேட் கில்லர், எலி கத்திரின்னு சொல்லுவாங்க, எலி கிட்டின்னு சொல்லுவாங்க. இது எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து எலி சாப்பிட்ற மாதிரி ஒரு தீனியை இந்த எட்ஜில் குத்தி எடுத்துக்கணும். அப்புறம் இதை எடுத்து இந்த சைடு இப்படி வச்சுக்கிட்டு, அப்புறம் இந்த கம்பியை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு எலி நடமாட்டம் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே நீங்கள் இப்போ இதை ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தீனியை சாப்பிட்றதுக்காக எலி வரும்போது இந்த தீனி மேலே கை வச்சிச்சுன்னா உடனே இந்த மாதிரி எலி மேலே அடிபட்டுரும், உடனே அந்த எலி செத்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா இந்த மாதிரி உட்டன் ரேட் கில்லர். இது எப்படி செட்டப் பண்ணலான்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எலி சாப்பிட்ற மாதிரி ஒரு தேங்காய் ஏதாவது இங்கே குத்திடணும். குத்திட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு முன்னாடி எடுத்து இதில் இங்கே மாட்டிக்கிட்டு பின்னாடி இந்த கம்பி எடுத்து இங்கே நம்ம எட்ஜில் வர மாதிரி இங்கே வச்சுக்கணும். வச்சுட்டு எலி நடமாட்டம் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த உட்டன் ரேட் ட்ராப்பை வச்சுட்டோம் அப்படின்னா இந்த தீனி இங்கே குத்திருக்க தீனி சாப்பிட்றதுக்காக எலி வரும். அப்போ அந்த தீனி மேலே டச் பண்ணும்போது என்ன ஆகுனா உடனே இந்த உட்டன் ரேட் கில்லர் வந்து ட்ரிகர் ஆகி அந்த எலி மேலே அடிப்படும். ஸோ எலி இருந்த இடத்துலேயே செத்துருங்க. இது வந்து ஸ்மால் சைஸ், சின்ன எலியாக இருக்குதுன்னா உங்களுக்கு இந்த ஸ்மால் சைஸ் உட்டன் ரேட் கில்லர் வந்து சூட்டபுளாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பிக் சைஸ் ரேட் கில்லர். உங்களுக்கு வந்து பெரிய எலியாக இருக்குது, பெருச்சலை மாதிரி எலியெல்லாம் உங்களுக்கு சாகடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பிக் சைஸ் ரேட் கில்லர் வந்து நீங்கள் போய்க்கிறது ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. இந்த மாதிரி ரேட் கில்லர்லாம் யாருக்கெல்லாம் சூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, யாருனால வந்துட்டு பிடிச்ச எலியை உயிரோட ஒரு பிளேஸுக்கு ரீலோகேட் பண்ண முடியலையோ அவங்களாம் இந்த ரேட் கில்லர் யூஸ் பண்ணி எலியை சாகடிக்கிறது தாங்க ஒரே வழி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரேட் ட்ராப் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு எலியை உயிரோட பிடிக்கிறீங்கன்னு வச்சுப்போங்க. அதை நீங்கள் விடுறதுக்காக பக்கத்தில் ஏதாவது ஒரு பிளேஸ் இருக்கான்னு பார்ப்பீங்க. பக்கத்தில் போய் நீங்கள் விடும்போது என்ன ஆகுனா அந்த எலி மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு வரதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகங்க. ஏன்னா அதுக்கு மெமரி பவர் ரொம்ப அதிகம். ஒன்ஸ் உங்கள் வீட்டோட ரூட்டு நினப்பு வச்சுக்கிச்சுன்னா நீங்கள் எங்கே தான் போய் பக்கத்துலேயே விட்டாலும் திரும்பவும் உங்கள் வீட்டுக்கே வர ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா வந்துட்டு டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய பிளேஸாக போய் தான் நீங்கள் வந்து எலியை வந்து ரீலோகேட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ தான் வந்துட்டு அந்த எலி மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு வர முடியாத மாதிரி இருக்கும். அப்போது உங்களால் அந்த மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸுக்கு உங்களால் போய் ரீலோகேட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரேட் கில்லர் யூஸ் பண்ணி அந்த பிடிச்ச எலியை சாகடிக்கிறது தான் ஒரே வழிங்க. அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் இந்த மாதிரி ரேட் கில்லர் போய்க்கிறது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி மழை டைமில் ரைனி சீசன் அப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ரேட் கில்லர் போய்க்கிறது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ மழை ரொம்ப பெய்யும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் இருக்க எலி எல்லாமே ஏதாவது ஒரு சேஃப்டியான பிளேஸஸ் நோக்கி வர பார்க்கும். அப்போ தான் ரெசிடென்ஷியல் ஏரியா நம்ம வீட்டுக்கெலாம் வந்துட்டு நிறைய எலி அப்போ வரும், பார்த்துருப்பீங்களா? இந்த ட்ரைனேஜ் வழியாக பைப்லைன் வழியெல்லாம் எலி வீட்டுக்கு வரும். இப்போது மழை டைம்லலாம் எலி சாகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஒரு 3 நாள் வரைக்குமே ஒரு எலி வந்துட்டு ஒரு மழை தண்ணியில் வெறும் மூஞ்சை மட்டும் வெளியில் வச்சுக்கிட்டு நீந்திக்கிட்டே உயிரோடு இருக்குமாம்மா. இப்போது தண்ணிக்குள்ளார மூச்சு இல்லாமே ஒரு சில நொடி வரைக்கும் உயிரோடு இருக்குமாம்மா. இந்த மாதிரி காரணத்தினால தான் எலி மழை டைம்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிக்குங்க. அப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன தான் ரேட் ட்ராப் யூஸ் பண்ணி எலியை வந்து ரீலோகேட் பண்ணாலும் எகைன் நம்ம வீட்டுக்கே வந்துட்டு எலி வர ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் இந்த மாதிரி ரேட் கில்லர் யூஸ் பண்ணி எலியை வந்து சாகடிக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு பெஸ்ட்டு வேவாக இருக்குங்க. நெக்ஸ்ட் மாடல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மல்டிபிள் ரேட் கேச்சிங் மெஷின். இந்த மாடல் ரேட் ட்ராப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீடாக இருக்கட்டும் இல்லை ஒர்க் பண்ணுற பிளேசஸாக இருக்கட்டும் இருக்கிற மொத்த எலியையும் ஒரு நாள் நைட்டில் ஈஸியாக பிடிச்சிடலாங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 வழி இருக்கும். இந்த ஒரு டோர் பார்த்திங்கன்னா எதுக்குன்னா நம்ம தீனி போடுறதுக்கும் பிடிச்ச எலியை வெளியே விடுறதுக்கும்.
இதில் இன்னொரு டோர் என்ட்ரன்ஸ் இருக்கும். இது வழியாக தான் வந்துட்டு நம்ம எலி உள்ளே போய் மாட்டிக்கும். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, ஃபஸ்ட்டு வந்து எலி சாப்பிட்ற மாதிரி ஒரு தீனி ஏதாவது இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போட்டுடணுங்க. போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடணும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு எலி நடமாட்டம் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த எலி பொரியை நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா, இந்த எலி வந்து அந்த தீனி சாப்பிட்றதுக்காக இதுக்குள்ளார போய் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டோர் மாதிரி செட்டப் இருக்கும். இதுக்குள்ளார போய் கால் வச்சதுன்னா இங்கே இந்த டோர் அதோட வெயிட்டுக்கு ஓப்பன் ஆகும். எலி ஸ்லிப் ஆகி உள்ளே விழுந்துடும். அப்புறம் அந்த டோர் எகைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிக்கும். அப்புறம் எலினால் வெளியில் வர முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு எலியாக உள்ளே போய் இந்த ட்ராப்குள்ளார மாட்டிக்குங்க. இது வந்து ஸ்மால் சைஸ். உங்கள் வீட்டுக்கு இல்லை ஒரு சின்ன கடை வச்சுருக்கீங்க, சின்ன குடோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்மால் சைஸ் மல்டிபிள் ரேட் கேச்சிங் மெஷின் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் மல்டிபிள் ரேட் கேச்சிங் மெஷின். இப்போ பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது, பெரிய வயக்காடு இருக்குது, இப்போது பெரிய வேர் ஹவுஸ் வச்சுருக்கீங்க, அங்கே நிறையா எலி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ் ரேட் ட்ராப் நீங்கள் போய்க்கிறது உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. இதை செட்டப் பண்ணுறதும் சேம் அதே மாதிரி தான். நீங்கள் தீனி உள்ளே போட்டுட்டு இந்த ரேட் ட்ராப்பை வந்துட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா போதும், ஒவ்வொரு எலியாக உள்ளே அந்த தீனியை சாப்பிட்றதுக்காக உள்ளே போய் ஆட்டோமேட்டிக்காக மாட்டிக்குங்க. தென் இதுலேயே பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் மல்டிபிள் ரேட் கேச்சிங் மெஷின் இருக்குது. இப்போ என்னால் இங்கே உங்களுக்கு காட்ட முடியல, அது இன்வென்ட்ரியில் இருக்குது. அந்த பிக் சைஸ் வந்து யாருக்கெல்லாம் சூட் ஆகுனா, இப்போது பெரிய பெரிய எலி பெருச்சாளி சைஸ் எலியாக நிறையா இருக்குது, அதை வந்துட்டு நான் வந்துட்டு பல்காக பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் பிக் சைஸ் ரேட் ட்ராப் போய்க்கிறது ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. அதோட டைமென்ஷன் உங்களுக்கு நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மல்டிபிள் ரேட் கேச்சிங் மெஷின் யாருக்கெல்லாம் சூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கக்கூடிய பிளேசஸில் அதிகமாக எலி தொல்லை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மல்டிபிள் ரேட் கேச்சிங் மெஷின் நீங்கள் போய்க்கிறது சூட்டபுளாக இருக்கும். அப்போது ஒரு சிலருக்கு டவுட் வரலாம், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு எலி 2 எலி ஒரு 2-3 எலி வேணா இருக்கலாம், அது எப்படி எலி கூட்டமாக இருக்குமா, நிறைய எலி அவ்வளோ இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். நான் ஒரு சில விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். வெறும் 1 டஜன் எலி இருந்தால் போதுமா, வருஷத்துக்கு 1000 கணக்கில் குட்டி இடுமாம்மா. ஒரு எலி குட்டி போட்டு வெறும் 48 மணி நேரம் போதுமாம்மா எகைனா இது வயிற்றில் குட்டி உருவாகிறதுக்கு. பொதுவாகவே எலி வந்து ஒரு சோசியல் அனிமலுங்க. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல எலி இருக்குது அப்படின்னு கவனிக்கிறீங்க அப்படின்னா அது தனியாக இருக்காதான். பொதுவாகவே எலி வந்து கூட்டமாக தான் வாழுமாம்மா. இப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு இடத்துல எலி இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறீங்கன்னா அப்போது அது ஒன்றுக்கும் மேலே நிறைய எலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எங்கெல்லாம் எலி தொல்லை அதிகமாக இருக்குதோ அவங்களாம் இந்த மாதிரி மல்டிபிள் ரேட் கேச்சிங் மிஷின் நீங்கள் போய்க்கிறது ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வயக்காடு இருக்குது, இல்லை பெரிய பெரிய கம்பெனி வேர் ஹவுஸ் இருக்குது, இப்போ பெரிய ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்குது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா எங்கெல்லாம் வேஸ்டேஜ் வந்து அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் வந்து எலி பொதுவாகவே அதிகமாக வாழுங்க. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இந்த மாதிரி மல்டிபிள் ரேட் கேச்சிங் மெஷின் வந்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா எலியை வந்து பல்காக வந்துட்டு ஒரே நாள் நைட்டு ஈஸியாக பிடிச்சிடலாங்க. தென் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களால் வந்துட்டு அடிக்கடி வந்து ரேட் ட்ராப்பை செட் பண்ணி உங்களால் மெயின்டைன் பண்ண முடியல. நார்மலாக ரேட் ட்ராப் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவோம், ஒரு எலி பிடிப்போம், திரும்பவும் அதை ரீலோகேட் பண்ணிவிட்டு திரும்பியும் அதை செட் பண்ணி தீனி வச்சு செட் பண்ணி திரும்பி இன்னொரு எலி, ஒவ்வொரு எலி பிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு டைம் நம்ம செட் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா. பட் இது அப்படி இல்லை, ரொம்ப ஈஸி. தீனியை உள்ளே போட்டுட்டு ஒரு இடத்துல நீங்கள் வச்சுட்டிங்கன்னா போதும், நம்ம அதை வந்து நம்ம மானிட்டர் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஒவ்வொரு எலியாக வந்துட்டு உள்ளே போய் ஈஸியாக மாட்டி விழுந்துடும் இல்லையா. இப்போ பெரிய பெரிய கம்பெனி வேர் ஹவுஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளால் ஃப்ரீக்வெண்ட்டாக போய் வந்துட்டு ஒரு எலி பொறியை வந்து செட்டப் பண்ணுறதோ, பிடிச்ச எலியை வந்துட்டு நம்ம அடிக்கடி போய் வெளியில் விடுறதோ ரீலோகேட் பண்ணுறதுக்கு அப்படிலாம் வாய்ப்பு இல்லை. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேட் ட்ராப் யூஸ் பண்ணும்போது என்னென்னா வெறும் தீனியை போடுறீங்க, போய் ஒரு பிளேஸில் வைக்கிறீங்க, அவ்வளோதான். நம்ம மானிட்டர் பண்ணுங்கிற நீடே இல்லை, எலி ஆட்டோமேட்டிக்காக இதில் மாட்டிக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ரேட் ட்ராப் மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் டோர் இல்லை டபுள் ரூம் ரேட் ட்ராப் மாடல்னு சொல்லலாம். இப்போது ஒரு சிலர் வந்துட்டு நான் பெரிய பெரிய எலி மட்டும் இல்லைங்க, நான் பெரிய பெரிய பூனை பிடிக்கணும், பெரிய பெரிய ரேபிட் முயலை பிடிக்கணும், இப்போ கீரியை பிடிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ அவங்க வயக்காடெலாம் வச்சுருப்பாங்க, கோழி கொஞ்சம் நிறையா அது சாகடிச்சிரும். அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் டோர் இருக்கக்கூடிய ரேட் ட்ராப் யூஸ் பண்ணி நீங்கள் பெரிய பெரிய எலி மட்டும் இல்லாமல் பூனையாக இருக்கட்டும், முயலாக இருக்கட்டும், கீரியாக இருக்கட்டும், எது வேணாலும் நீங்கள் ஈஸியாக பிடிக்கலாம். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ஃபங்க்ஷன் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இது கிட்டத்தட்ட நம்ம ரேட் ட்ராப் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி மாடல் தான். சைஸ் பெருசாக இருக்கும். என்னென்னா இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் இருக்கும், ஒரு அறை இருக்கும், இங்கே ஒரு செப்பரேஷன் இருக்கும். இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இதுக்கு தனி டோர் இங்கே நமக்கு தந்திருப்பாங்க, இதை ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு இந்த டோர் உயிரோட ஒரு கோழி குஞ்சோ இல்லை கறி துண்டு ஏதாவதோ நீங்கள் இங்கே வச்சுட்டிங்க போதும். வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு எலி பொரியில் நீங்கள் எப்படி வைக்கிற மாதிரி இங்கே ஒரு ஊக்கு உள்ளார இருக்கும், அங்கே ஒரு ஏதாவது ஒரு எகைன் ஒரு சின்னதாக ஒரு தீனி ஏதாவது நீங்கள் வச்சிடணும். வச்சுட்டு இதை இங்கே லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு
எங்கே உங்களுக்கு வைக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டா போதும். நீங்கள் வைக்கிற கறி துண்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு உயிரோட கோழியாக இருக்கட்டும், அதோட ஸ்மெல்லுக்கு அது நீங்கள் எதை பிடிக்கணும்னு நினச்சிங்களோ, அது எலியாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும், இல்லை கீரி முயல்னு எதாக இருக்கட்டும், அதுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அப்போ அதை சாப்பிட்றதுக்காக இந்த ட்ராப் நோக்கி வரும். அப்போ உள்ளார போய் இங்கே நீங்கள் மாட்டியிருக்க சின்னதாக ஏதாவது மாட்டியிருப்பீங்க இல்லைங்களா, அந்த தீனியை சாப்பிடும். அப்போ என்ன ஆகுனா இந்த ட்ராப் வந்து உடனே ட்ரிகர் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு க்ளோஸ் ஆகிக்கும். இப்போ இதனால் என்னென்னா, நீங்கள் இங்கே வச்ச கறி துண்டோ இல்லை கோழியோ எதுவுமே இது வந்துட்டு இந்த பூனையினால் சாப்பிட முடியாது. ஏன்னா நடுவில் செப்பரேஷன் இருக்கனால அந்த தீனிக்கும் பூனைக்கும் சம்மந்தமே இல்லை. தீனி என்ன தான் பூனை ட்ரை பண்ணாலும் அந்த தீனியை வந்துட்டு பூனையினால் சாப்பிட முடியாது. அப்போ இந்த பூனையை வந்து நீங்கள் என்ன பண்ணுமோ ரீலோகேட் பண்ணிவிட்டு எகைன் அந்த வச்சுருந்த தீனி என்ன நீங்கள் தீனி வச்சுருந்தீங்களோ அதே தீனியை யூஸ் பண்ணி எகைன் நீங்கள் செட் பண்ணி எகைன் நீங்கள் வந்து எத்தனை பூனையை வேணாலும் இல்லை முயலாக வேணாலும் எத்தனை கீரையாக வேணாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூஸாக பிடிச்சிட்டே இருக்கலாங்க. இது வந்து ஸ்மால் சைஸ். உங்களுக்கு ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய எலியவோ பூனையவோ இல்லை கீரியவோ இல்லை முயலவோ பிடிக்கணுன்னா உங்களுக்கு இந்த ஸ்மால் சைஸ் டபுள் டோர் ரேட் ட்ராப் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பிக் சைஸ் டபுள் டோர் ரேட் ட்ராப் மாடல். இது வந்து நீங்கள் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய எலியவோ இல்லை ஒரு காட்டு பூனையவோ இல்லை முயலவோ இல்லை கீரையவோ நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கக்கூடியதை நீங்கள் வந்துட்டு இந்த கோழி குஞ்சு இல்லை உயிரோட தீனி ஏதாவது வச்சு பிடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிக் சைஸ் வந்துட்டு போய்க்கிறது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான், சேம் கிட்டத்தட்ட இந்த ரேட் ட்ராப் செட் பண்ணுற மாதிரி தான். என்ன உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு செப்பரேஷன் ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இதுக்கும் உங்களுக்கு வந்து சம்மந்தமே இருக்காது. ஓகேவா? இந்த மாதிரி பிக் சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே பெரிய சைஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இந்த பூனை முயல் எலி எதை வேணாலும் நீங்கள் ஈஸியாக பிடிச்சிக்கலாங்க. நாம் இப்போ எல்லா ரேட் ட்ராப் மாடலும் என்னென்ன அவைலபிளாக இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு இதில் எது சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி உங்களுக்கு அது தேவை அப்படின்னா நம்ம ஆன்லைன் ஸ்டோர் சாந்திமெட்டல் eShop.in போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை உங்களுக்கு எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும், இல்லை உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் வந்து ரேட் ப்ராப்ளம்னால சஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.